பாஸ் நீங்கள் பார்த்து கொண்டு லோக்கி. ஸோ இந்த விழா நம்ம என்ன பார்ப்போம்றா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெஃபே சிமுலேட்டர் தான் கீஸ் விளாட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு நம்மகிட்ட 10,000 ரூபாய் இருக்குது கீஸ். பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லோன் கூட வாங்கலாம். ஆனால் என்னதுடா அது கட்டணும் காசுலாம். அதெல்லாம் ஏன் கட்டணும்? 10,000 ரூபாவே நம்மளுக்கு போதும் கீஸ். நமக்காக போதும். சரி இங்கிலீஷில் வச்சுட்டு லோகேஷ் தான் கீஸ் நான் இருக்க போகிறேன். லோகேஷ் இந்த கடை பேர் வச்சாச்சு. அந்த ஸ்டார்ட் கொடுத்துடலாம் கைஸ். ஒன்றும் நம்ம வீடியோக்கு ஒன்றும் லைக் பண்ணடா, லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பார்த்திங்கன்னா லோடிங் ஆகினுக்குது. பார்த்திங்கன்னா கேம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். கேம் பார்த்திங்கன்னா என்ன கைஸ் இது இவ்வளோ நேரம் ஆகுது. பார்த்திங்கன்னா கேமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் சவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணாம் கைஸ். அதெல்லாம் ஓகே கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். இதா பீட்சா சாப்பிட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் போகலாம் கைஸ். வெளியில் போய் மாட்டிக்கணும் கைஸ் கதுவுலையே. வெளியில் போயிட்டு நம்ம நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம். சரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போய் நம்ம கடையை பார்க்கலாம். இன்னும் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் கைஸ் வாடகைக்கு தங்கி நிற்கிறோம். இங்கே தான் எக்ஸிட் இருக்குது. சரி இதை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். இவன் பார்த்திங்கன்னா சாப்பாடு வைப்பான். ஆனால் நம்ம வீட்லேயே சாப்பாடுலாம் இது பார்த்திங்கன்னா இங்கே பீஸெலாம் வைக்கிறாங்க கைஸ். இவ்வளோ கம்மி ரேட்டில் அதான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. அது அப்புறமா பார்த்துல பீஸில் பில் பண்ணுறலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் நல்லா கடை இங்கே நல்லா கடை ஒன்றுன்னு சுற்றியே போட்டாச்சு கைஸ். இங்கே நம்ம கடையை திறந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடையில் ஒரு பொருளும் இருக்காது கைஸ். யார் கைஸ் இவங்க இவ்வளோ குப்பை இருக்குது? ஏன் கைஸ் இது முன்னாடி யாராவது இந்த கடை யூஸ் பண்ணாங்களான்னு தெரில. இவ்வளோ குப்பையாகுது. பார்த்தீங்கன்னா குப்பையில் போகிறதுலாம் நம்ம கடையில் போட்டு வச்சுருக்காங்க எல்லாத்தையும். சரி கைஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறலாம். க்ளீன் பண்ணுறேன் போயினே இருக்குது. க்ளீன் பண்ணேடா பேசுகிறேன். க்ளீன் பண்ணுறேன். இப்போ பாருங்க பால் டப்பா, குப்பை தொட்டி பார்த்தீங்களா எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு அங்கெல்லாம் போக முடியாது கைஸ். அதுக்கெலாம் நம்ம மணி பே பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு போகிறதுக்கு. சரி கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னும் க்ளீனும் பண்ணலாம். நேரமாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்றேன். அது சவுண்டு நாய்ஸாக கேட்குது. ஆனால் வேணாம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன். பீட்சா இந்த 2 பீட்சாவையும் க்ளீன் பண்ணால் கடை சுத்தமாகிடுச்சு. இந்த போஸ்டர் போய் வெளியில் வச்சுட்டு வரலாம். உள்ளே வச்சா யாருக்கும் தெரியாது கேம் சென்டர்னு. இல்லை வெளியில் வச்சா கெத்தாக இருக்கும் கேம் சென்ட்ரு. பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய் வச்சிடலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா போஸ்டரும் வச்சாச்சு கைஸ். போஸ்டரு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம லேப்டாப்பை போய் ஓப்பன் பண்ணிட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். சரி கைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த லேப்டாப் இவ்வளோ நேரம் ஆகுது. அப்படி வந்துச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் என்ன கைஸ் வித்தியாசமாக இது. பார்த்தீங்கன்னா பேரே வித்தியாசமாக இது. சரி நம்ம ஒரு அர்க்கிட் மிஷின் வாங்கிக்கலாம் கைஸ். அர்க்கிட் மிஷின் ஒரு ஃபேன் வாங்கிக்கலாம். காற்று வரணும் நான் விளையாடும் போது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் செட்டப் தான் கைஸ். அதான் பிளாஸ்டிக் சேரு. இப்போ தான் கம்மி ரேட்லேயே வாங்கிக்கலாம். அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை நம்மக்கிட்ட. பார்த்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம். லேப்டாப்லாம் இது இந்த ரொபோட் ப்ரோ வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் நல்லா குவாலிட்டியாக இது. ஸ்டார் ரேட்டிங்கில் பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு 200 போட்டு ரெட் கலரே வாங்கிக்கலாம். இதே வாங்கிக்கலாம். நல்லா ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. அந்த ரெட் கலரில் இருக்கிற லேப்டாப் வாங்கியாச்சு கைஸ். போயிட்டு நம்மளை போய் அர்க்கிட் மிஷின் வந்திருக்கணும். கடை க்ளோஸ் பண்ண. சரி விடுங்க ஃபஸ்ட்டு பொருளாக போய் வச்சுட்டு வரலாம். சரி கைஸ் இதை போய் உள்ளே வச்சிடலாம். இந்த பிளாஸ்டிக் சேர் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஓரமாக தூக்கி போட்டு வச்சிடலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ அர்க்கெட் மிஷின் நினைக்கிறேன். ஆமாம் கீஸ் அர்க்கெட் மிஷின் தான்.
இந்த இந்த ஆறை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆறை ஐத்தி இது நேரம் ஆகுறக்குள்ளே போய் தெரிஞ்சிட்டோம் கீஸ். ரொம்ப நேரமாக திருப்பினே இருக்கிறேன், ரொம்ப நேரம் ஆகுது கீஸ் திருப்பருக்கு. சரி கீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக திருப்பியாச்சு கீஸ். சரி பார்த்தீங்கன்னா இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது என்னது பார்த்தீங்கன்னா இது இது ஃபேன் கீஸ். ஃபேனில் கீஸ் இது கம்ப்யூட்டரா? சாரி கீஸ் பேர் பார்க்கலையோ, அப்படியே நானே ஃபேன் நினச்சிக்கினேன் கீஸ். பார்த்தீங்கன்னா டேபிளு லாஸ்ட்டாக கீஸ் ஃபேனு தப்பாக சொன்ன மன்னிச்சிக்கோங்க. சரி கீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஃபேன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டேபிள் எடுத்து பீஸ். அதுக்கு முன்னாடி அரக்கெட் மிஷின் தான் வச்சாச்சுடானே, போய் கடையை திறந்து விட்டுடலாம். இது வைக்கிறக்குள்ளே கொஞ்ச நேரம் ஆகும் விடுங்க. அது வரைக்கும் அரக்கெட் மிஷின் விளாடுவாங்க நிறைய பேர் வந்து. இது ஒரு திருப்பணுமா, இது கூட லேட் ஆகுது கேஸ். சரி கேஸ் இது பிசி செட்டப் பண்ணுற இந்த கம்ப்யூட்டர் செட்டப் பண்ணுறோம். வாய் ஊற்றி பிசின்னு போகுது. பிசியில் அடுத்த பார்ட்டியில் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது வச்சா ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சேர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடலாம். பிளாஸ்டிக் சேரு ஓகே. பிளாஸ்டிக் சேரு சரி. இந்த லேப்டாப் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே ஒரு ஃபேன் வச்சிடலாம். எப்படி கம்ப்யூட்டர் இப்போ காற்று வருதான்னு நம்ம வந்து இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லா ஹீட்டாக இருக்குது, எங்கெல்லா கூலிங்காக இருக்குது, எங்கே வார்மாக இருக்குன்னு கூட காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வார்ம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி நல்லா சில்லுன்னு இருந்தாலும் நல்லாயிருக்கும் கேஸ். நல்லா சில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் கம்ப்யூட்ரு. சரி கைஸ் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஜாய்ஸ்டிக் இதில் வந்து பிசி, இதில் வந்து மானிட்டர், இதில் வந்துட்டா இதுவும் அதே மாதிரி தான் கீஸ். பிசி தான், ரெண்டும் ஒரே பிராண்டே வாங்கி வச்சுருக்கான். இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப் கீஸ். இவன் ரேட்டில் கம்மியாக வைப்பான். இவங்ககிட்ட அப்புறமா வாங்கிக்கலாம். இங்கெல்லாம் வழியில் அப்புறமா பார்த்துக்கணும். சரி கஸ்டமர் வராங்களா பார்த்தீங்கன்னா கஸ்டமர்லாம்? ஆமாம் கீஸ் விளாடுங்க சார். வாங்க சார் விளாடுங்க சார். சரி சரி வாங்க சார் விளாடுங்க ஜாலியாக இருங்க சார். பார்த்தீங்கன்னா இது 21 அப்போனா டைமிங் பார்த்தீங்கன்னா அதுவே காமிச்சிடும் எப்போ தூங்கணுன்னு கம்ப்யூட்டரில். என்னோட போலீஸ் டே ஏன்டா இப்போ தான் கடையை திறந்தேன் ஒன்றே பார்க்குறான் என்னோட புதுசாக கடை வந்துருக்குன்னு. ஏன் சார்? சரி நம்ம போய் பார்க்கலாம். ஏன் மார்க்கெட் மிஷின் விளாடுங்க வாங்க சார். ஆமாம் எப்படி ஓடுவாங்க நம்மகிட்ட ஒன்றும் பிசி காலியாக இல்லைண்ணா. பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்கேட் மிஷின் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் ரேட்டு வேணாம் கொஞ்சம் கம்மி ரேட்லேயே வாங்கிக்கலாம். எங்கள் ஆர்கேட் எங்கே கைஸ்? அதோ இங்கே இருக்குது கைஸ் ஆர்கேட்டில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ஆர்கேட். பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தானவன் எங்கே காசு கொடுத்தானா? காசு கொடுத்த மாதிரி தான் இது. ஆமாம் கைஸ் கொடுத்துட்டாங்க கைஸ். திருட்டு பையன் இப்போ தான் பிச்சைக்காரன் வந்தா அவன் கொம்பு போயிட்டான். திருட்டு பையன் போயிட்டா. குச்சியில் அடி வாங்குறதுக்கு விருப்பம் இல்லையா அந்த ஓட்டான். போடப்பா நான் நம்மளை பார்த்து கூட பயப்படானா? நெட்டை பயப்பட போனான். குச்சியை பார்த்துலாம் பயந்துருப்பான். சரி பார்த்தீங்கன்னா சார் வாங்க சார் நமக்கல்ல எல்லா ஆர்கேட் மிஷின்லாம் இருக்குது. ஆர்கேட் மிஷின் வந்துச்சு கேஸ் 951. சரி இந்த ஆர்கேட் மிஷின் எடுத்து அப்போ அவங்கள திருப்பி ஆக்க முடியாது கேஸ். அப்படியே இதுக்கு இங்கே இருக்குதா, அப்படியே இதுக்கு நேராக அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனுக்கலாமா? அது அடுத்த பார்ட்டியில் பார்த்துக்கலாம். ஃபேன்லாம் வேணாம் கீஸ். ஆர்கேட்டுக்கலாம் ஃபேன்லாம் வேணாம். சரி பார்த்தீங்கன்னா வாங்க சார் கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கேம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா
ஜிடிஏ ஜிடிஏ மாதிரி தான் இது எனக்கு. ஆனால் பேர் மட்டும் மாறியா இருக்குது ஏன்னு தெரியல. மைண்ட் கிராஃப்டர் அட போகிறதி மைண்ட் கிராஃப்டர் அப்படி சொல்கிறாங்களோ. சரி விடுங்க, அதை 2 பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. வாங்க சார், நம்ம கம்ப்யூட்டரில் 2 கேம் இருக்குது சார். அதுவும் மைண்ட் கிராஃப்ட்டு, அதில் வந்து ஜிடிஏ சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க மேடம், வாங்க நம்ம கடைக்கு சார். வாங்க சார் அப்படின்னா மேடம் வந்துட்டாங்க. திருட்டு பையன் வரியா, உள்ள வா குச்சி உனக்கு தான் குச்சி ரெடியாக இருக்குது. எங்க உள்ளே வரேண்ணா, வாடா உள்ளே வரியா. நான் பார்க்குறேன், கடையை பார்க்குறேன். இப்போ தான் கடையை அனுப்பிச்சா அப்படியே உள்ளே பார்த்துட்டுங்கிறாரு. இப்போ தான் கடையை அனுப்பிச்சா அதுக்குள்ளே கண்ணு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இங்கே புதுசாக கடை வந்துச்சுன்னு அந்த திருட்டு போய் யோசிச்சுருக்கிறான் அஜீஸ். இப்போ நான் போயினுங்கிறான், அடி வாங்கிட்டு கூட திருப்பி போது பாருங்களேன். ஏன் சின்ன போயிட்டானோ, என்ன அடி ஆச்சா? அப்போ கூட திருட்டு போய் நிற்கவே மாட்டானோ, அப்படியே திருட மாதிரியே அப்படியே குஞ்சு போகிறாரு. பார்க்க காமெடி பீஸ் மாதிரி என்கிட்ட திருட பையனா. சரி கேஸ், பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாங்க சார். டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் டைம்லாம் இருக்குது, நிறையவே டைம்லாம் இருக்குது. வாங்க சார், 2 ஆர்கேட் மிஷின் கம்ப்யூட்டர் லாக்டு. வாங்க சார் செம்மையாக இருக்கீங்க சார். வாங்க சார், ஆமாம் வந்து கம்ப்யூட்டர் இருக்குது. இவ்வளோ கம்ப்யூட்டர் தான் பார்ப்பானோ. இப்போ கேம் டவுன்லோட் பண்ணேன்னானே, அது விளாட்ற கடை கேம் சூஸ் பண்ணிடுவோம். சார் கேம்லாம் போட்டிருக்க 300க்கு கொஞ்சோண்டு ஒரு 500 கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லா விளையாடுங்க சார். சரி, நம்ம போய் லேப்டாப்பில் போயிட்டு இவன் எவ்வளோ நேரம் விளையாடுவான்னு பார்க்கலாம். காசு நிறைய தருவானான்னு அது கூட பார்க்கலாம். இல்லை பாருங்க கைஸ், இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போனோம் கைஸ். 74 rupees தான், கம்மியாக கொடுத்துருக்கா கைஸ் காசு. நான் கூட நிறைய காசு தருவான்னு நினச்சேன். காசு வரல, ஆட் ஆகல. காசு தரலன்னு நினைக்கிறேன் கைஸ். காசு தராமல் போகுது பாருங்களேன். இவங்களாம் சேரில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி காசு இல்லாமல் என்ன காசு இல்லாமல் பாருங்க கைஸ். காசை உள்ளே வச்சுட்டு நம்மக்கிட்ட வரமாட்டேன். பார்த்தீங்கன்னா காசு மிச்சம் பண்ணுறாரா தலைவர். காசு கொடுக்கலாம், அதில் தான் அடிடா. பார்த்தீங்கன்னா அண்ணா, பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்கிறான். இன்னும் மூஞ்சி பாருங்க, கண் வெள்ளையாகுது. நத்த கண்ணு பேக்கிறான். அப்படியே போடு தம்மான். பார்த்தீங்கன்னா அவனை அச்சு போச்சாச்சு கீஸ். வாங்க சார். பார்த்தீங்கன்னா சாரெல்லாம் வராங்க. வாங்க சார். அது பார்த்தீங்கன்னா எப்படா இன்னும் டைம் இருக்குது கீஸ். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம அது வரைக்கும் வாங்க சார். கூப்பன் போர்டர் வந்துருக்காங்களா? அவங்க செம்மையாக நீங்கள் சார் ஸ்டைலாக வரீங்க. எப்படி சார் கண்டிஸ் அப்படியே மைக்கியாச்சு. இந்த மாதிரி சொல்லிட்டு கஸ்டமரை கூப்பிடணும். சரி, நம்ம போய் பார்க்கலாம். அவர் ஆர்கேட் மிஷின் நோண்டுறான்னு நினைக்கிறேன். ஆர்கேட் இல்லை கீஸ், அவருக்கு ஒன்றும் உள்ளே போகலையா? சரி, ஆர்கேட் விளாட்றீங்களா? பார்த்தீங்கன்னா 160 கொடுத்துருங்க. சூப்பர் சார், இந்த மாதிரி கஸ்டமர் தான் சார் வேணும். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவன் ஆச்சா ஏதாவது காசு தாடா. ஆச்சா அவனுக்கு அடிக்கவே மாட்டேங்குது, ஏன்னு தெரில. சரி உனங்க காசு கொடுத்தானா அவன்? அர்கேட்ரா கீஸ், காசு கொடுத்துருமா அர்கேட்ரான். சரி வாங்க சார், கோச்சு விட்டு வரவே மாட்டேங்கிறாங்களே. இப்படி வராமே தான் நான் கீஸ் பண்ணுறது. வந்தால் நல்லாயிருக்கும். நான் இவனை பசி இருக்குது, போய் ஒரு பன்னு சாப்பிட்டோம்ல. நம்ம பன்னு டோனட் சாப்பிடலாம். டோனட் சாப்பிட்ணும் ஆசையாகுது. டோனட் அது கீழே போட்டு
டோனட்டை கிளிக் பண்ணி சாப்பிட்டாச்சு கைஸ். இந்த டோனட் சாப்பிட்டாச்சு. கஸ்டமர்ஸில் விளையாண்டுக்கிறாங்க கேம்லாம். விளையாட்டோம் கைஸ், விளையாட்டோம் இல்லைல்லாம் விளையாடுங்க சார். நான் கேம் விளையாண்டுக்கிறான். நான் சார் புதுசாக இறக்கி வச்ச கேம் டாகிஸ். நீங்க கஸ்டமர் போகிறாங்க. சிவப்பு மூக்கா காசு மொத்தத்தில் இருக்கிற மூக்கிலே வச்சு ரொம்ப சிவப்பாக்கிடுவேன். அதை போனாங்க கஞ்ச பீசை நிறையா இருப்பானோ தம்மா துண்டு காசு தரான். இந்த மாதிரி கஸ்டமர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நிறைய காசு கொடுக்குற மாதிரி கேட்டா சார். சார் ஒரு பார்த்து 120 தாங்க சார். பாருங்க விடுங்க, அவன் வந்து 100 ரூபா மேலே கொடுக்குறான். ஏண்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு அது எவ்வளோ காசு கொடுத்து போனேன். இந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு அர்க்கேட் மிஷின் வாங்கினேன். அது கூட நல்லா லாபம் வருது கேஸ். அர்க்கேட்டே வாங்கியிருக்கலாமோ. நம்ம ஒரு பிசி செட்டப் பண்ணால் நிறைய பேர் பார்ப்பாங்க கேஸ். பிசி தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் பிசி வாங்கினா கேஸ் அது பார்த்திங்கன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். சரி பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சான். டைம் ஆக போகுதுண்ணா கேஸ். டைம் ஆக போகுதுண்ணா. ஆமாம் கேஸ் டைம் ஆயிடுச்சு. சரி போங்க போங்க. மீதி நாட்டிலலாம் வராதிங்க. கண்டு நாட்டில்தான் வருவீங்க. க்ளோஸ். எல்லா வெளியில் வாங்க, எல்லா வெளியில் வாங்க, வெளியில் வாங்க. காசு கொடுலாம் கூட பரவாயில்ல. இவனா பார்த்தானா பாருங்க கேஸ். கொஞ்ச நேரம் விளையாடினோடனே காசு தரோம். சரி கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். கேம் சேவ் பண்ணிட்டு அப்படி இந்த கதவை தேத்தினாண்டா. அதில் திருடு பையன் போகிறான் கடைக்கு. அங்கே கடை க்ளோஸ் பண்ணிட்டேன். கிளம்பு. அப்படின்னா வந்து நான் கேம் ப்ளே முடிச்சிக்கலாம் கைஸ். நான் சேவ் பண்ணிட்டு கேமை தூங்கி சேவ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளும் கேமை சேவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த பாட்டு வேணுமான்னு கேளுங்க கைஸ். இந்த கெஃபே சிமுலேட்டர் உங்களுக்கு ஏதாவது கேம்ஸ் யோசிச்சிங்கன்னா ஏதாவது கேம்ஸ் சொல்லுங்கள். சரி இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். பாய்.